王者の死期が迫ってる。とても信じられねえが。மக்களே, எகிப்துல தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த தமிழ் எழுத்துக்களை இப்ப சமீபத்துல பார்த்த எல்லாருமே சோசியல் மீடியால பயங்கரமா அதை பத்தி பேசி ஆர்வமா தமிழ் தான் மூத்த மொழி, தமிழ் இதுவரைக்கும் எந்த இடத்துலயுமே இல்லாம இருந்தது கிடையாது, தமிழ் இந்த உலகம் பூரா இருக்குன்னு திடீர்னு இவங்களுக்கு தமிழ் பற்று வந்து ஊர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பாதி பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திராவிட பகுத்தறிவுவாதிகள். இவங்களுக்கு உண்மையாவே தமிழ் மேல அக்கறையான்னு கேட்டீங்கன்னா தமிழ் மேல அக்கறையும் கிடையாது. இன்னொரு பாதி பேர் தமிழ் தேசியவாதிகள். அவங்களுக்கு உண்மையாவே தமிழ் மேல அக்கறை இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் சமஸ்கிருதத்துக்கு கூட சண்டை போடுறதுக்காகவே இவங்க தமிழ் மொழியை வச்சு இவங்களுடைய அரசியல் வேலைக்காக இந்த ரெண்டு கோஷ்டியும் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உண்மையா தமிழ் மொழி மேல யாருக்குமே பற்றும் கிடையாது. அதனுடைய வரலாறை காப்பாற்றணுன்ற எண்ணமும் கிடையவே கிடையாது. அந்த வகையில இந்த எழுத்துக்கள் கிடைச்சது இவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாவே அமைஞ்சு போச்சு. அதனால 2 நாளா ஓயாம அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க மாறி மாறி. இந்த ரெண்டு கோஷ்டியும் யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சமஸ்கிருத மொழியே தமிழர்கள் உருவாக்குன தமிழ்ல இருந்து உருவான மொழின்றதே இங்க இருக்க அதாவது இந்த ரெண்டு கோஷ்டிக்கும் தெரியவே இல்லை. தெரியாமலேயே சமஸ்கிருதம் செத்து போச்சு, அதுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது, அதை கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டு இருக்கீங்களேன்னு உருட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு எல்லாம் மூளை கொஞ்சமாவது இருக்கான்னு தெரியல, இல்ல மூளையை தூக்கி ஜட்டுவில வச்சுட்டு திரியிறானுங்களான்னு கூட தெரியல. இப்ப இல்ல 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். பிரமிடும் சரி, ஸ்பிங்ஸும் சரி, எகிப்துல இருக்கக்கூடிய நமக்கு கிடைச்ச வரலாறுகளும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த அரசர்களும் சரி, எகிப்திய அரசர்களும் சரி, அவங்க யாருமே அந்த பிரமிடு கட்டவே இல்லை. நாங்க பிரமிடை கட்டவே இல்லை, நாங்க ஏற்கனவே இருந்த பிரமிடை பராமரிக்கிற வேலையத்தான் செஞ்சோன்னு அங்கிருந்த அரசர்களே, முதலில் பிரமிடை பார்த்த அரசர்களே அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் இன்னைக்கு தமிழ் தான் முதல் மொழி மூத்த மொழின்னு சொல்ற எவனுக்குமே தெரியாது. அப்படி தெரியாம திடீர்னு எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல, திடீர்னு சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி தமிழ் தான் எங்கள் மூத்த மொழி, தமிழை நாங்கள் காப்போம், தமிழ் எங்கள் சிரத்திலிருந்து கீழே வரைக்கும் இருக்குன்னு பயங்கர ரைட்டா பேர் எழுதிட்டு இருக்கானுங்க. இவங்க கிட்ட கேட்டா உலகத்துல இருக்க எந்தெந்த நாகரிகத்துல தமிழ் கடவுளர்களை இன்னுமே வழிபட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டா ஒருத்தனுக்கும் தெரியாது. தமிழ் மொழி கலப்போட உருவான எந்த மொழி, எத்தனை மொழி இன்னும் உயிரோட இருக்குன்னு கேட்டா தெரியாது. தமிழ் மொழியிலிருந்து போன எத்தனை வார்த்தைகள் பிற மொழியில் இருக்குதுன்னு கேட்டா சுத்தமா தெரியாது. ஆனா இங்க தமிழ் மொழியில இருக்க திருக்குறளை சீர்பிரிக்காம இருக்கிற திருக்குறளையே யாருக்கும் படிக்க தெரியாது. அதாவது உருட்டு இருக்கானுங்க இல்லையா இந்த ரெண்டு கோஷ்டியும், இவனுக்கு யாருக்குமே சீர்பிரிக்காம இருக்க தமிழ் மொழியோடைய திருக்குறளையும் சரி சங்க பாடல்களையும் சரி படிக்க தெரியாது. ஆனா எகிப்துல இது கிடைச்சிடுச்சு, தமிழ் கிடைச்சிடுச்சு, தமிழ் எழுத்து கிடைச்சிடுச்சு, தமிழனுடைய பாரம்பரியம் கிடைச்சிடுச்சுன்ட்டு இஷ்டத்துக்கு உருண்டுட்டு இருக்கானுங்க. ஒண்ணு தமிழ் மொழி மேல அக்கறை இருந்தா அதை வளர்க்குற வேலையை பார்க்கணும். இல்ல எங்களுக்கு அக்கறையே இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ அதை பத்தி பிடிச்சிட்டு போயிடணும். ஆனா அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக ஏற்கனவே பல்லாயிரம் வருஷங்களா தாண்டி உருப்பெற்று மாற்றம் அடைஞ்சு இன்னுமே அதோடைய உயிர்ப்பை வச்சுட்டு இருக்க ஒரு மொழியை இன்னமும் இவனுக்கு தான் காப்பாத்துற மாதிரியும் இவனுக்கு இல்லைன்னா அந்த மொழி அழிஞ்சு போற மாதிரியும் ஓடிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே 10வது படிக்கிற பசங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டுல இருக்க பசங்களுக்கு தமிழ்ல தேர்ச்சி பெற தகுதியே இல்லைன்னு நியூஸ்ல ரிப்போர்ட் வர அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல இங்க எகிப்துல நம்மளுடைய மொழி கிடைச்சிருச்சுன்னு இப்ப பெருமைப்படுறதெல்லாம் அவசிய புன்னகையே இல்லை. இது ஒரு கேவலமான விஷயம். இங்க இருக்க எத்தனை பசங்களுக்கு, அதாவது இப்ப இருக்க இளம் தலைமுறையும் எத்தனை பேருக்கு தமிழ் மொழியோடைய பழமை தெரியும், தமிழர்களுடைய வரலாறு தெரியும், வாழ்வியல் தெரியும்? எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் அழிச்சுட்டு எகிப்துல எங்களுடைய மொழி கிடைச்சுன்னு சொல்றதுல வந்து பெருமையே கிடையாது. அது மிகப்பெரிய கேவலம். அதுலயும் அந்த மொழியை தூக்கிட்டு போய் சமஸ்கிருதத்தை கூட வச்சு சண்டை போடுறது அதை விட கேவலம். வடக்குல இருக்கவன் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஆனா இங்க இருக்க தற்குறிகள் வடக்குல இருக்கவங்க சீண்டி சமஸ்கிருதம் தான் உங்க மொழின்னு சொல்றீங்களே, எங்களுடைய மொழியை பாத்தீங்களா 2000 வருடம் பழமையானது, அதுக்கு முன்னாடியே எகிப்துடைய பிரமிடுக்குள்ளேயே இது இருக்குது, எகிப்து நாட்டுக்குள்ளேயே இது இருக்குதுன்னு வர உருட்டிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த எழுத்தை பார்த்துட்டு ஐயோ தமிழ் மேல எங்களுக்கு பற்று வந்துடுச்சு, நாங்கெல்லாம் தமிழ் மொழியை காக்க போறோம், எங்களை தவிர தமிழ் மொழியை காக்க இந்த உலகத்துல யார் இருக்கான்ற மாதிரி இந்த ரெண்டு கோஷ்டியும் தமிழ் ஆர்வ கோஷ்டியும் உருண்டுட்டு இருக்கானுங்க சோசியல் மீடியா ஃபுல்லா. இது முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகம் முழுக்க இருக்க பிரமிடுகளுடைய அமைப்பு என்ன, அதை ஏன் கட்டியிருக்காங்க, அதனுடைய வரலாறு என்ன, அது இந்த மாதிரியான வடிவத்தில் இருக்க காரணம் என்ன, அது ஏன்
ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த கட்டுமானங்கள்லாம் நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் இந்த தொழில்நுட்பம் தொடர்ச்சியாக கட்டப்படல. இது மாதிரியான விஷயங்கள் எதையாவது கேட்டா சுத்தமா ஒருத்தருக்கும் தெரியல. ஆனா இன்னைக்கு திடீர்னு பிரமிடுக்குள்ள இந்த எழுத்து கிடைச்சிடுச்சேன்னு உருண்டுட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா பாருங்க, இத பார்த்துட்டு பாரிசாலன் ஒரு வீடியோ போடுவாரு. அந்த வீடியோல என்ன போடுவாருன்னா, இத சமஸ்கிருத எழுத்துன்னு இவங்க மாத்த முற்படுறாங்க. அதாவது யாரு, ஆரியர்கள் மாத்த முயற்சி பண்றாங்க. இவனுக்கு இதுதான் வேலை. ஆரியர்கள் இந்த எழுத்தை சமஸ்கிருத எழுத்து தான் தமிழுக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்ல முயற்சிக்கிறாங்கன்னு ஒரு கதையை சொல்லுவாரு. பட் அங்க அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை. அங்க கிடைச்ச எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா, இவங்க சொல்ற எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா தமிழி, சமஸ்கிருதம், பிராகிருதம்னு ஒரு கதையை சொல்றாங்க. இந்த 3 தெய்வம் நீங்க விட்டுருங்க. இந்த பெயர் வச்சது எல்லாமே நவீன மாந்தர்களான நாம தான். நல்ல வேலையா இந்த ஆராய்ச்சியை சுவிட்சர்லாந்து அண்ட் பிரான்ஸை சேர்ந்த ஆய்வாளர்கள் பண்ணாங்க. அவங்க பண்ணவே தான் இது என்ன மொழி, இதுல என்ன இருக்குன்றதே வெளியுலகுக்கு தெரிய வந்திருக்கு. இதுவே இந்தியாவில இருந்தோ இல்ல தமிழ்நாட்டுல இருந்தோ யாராவது போய் ஆய்வு பண்ணியிருந்தா, ஒரு குரூப் என்ன பண்ணிருக்கோம்னா தெலுங்கு லாங்குவேஜ்ல சேர்த்துட்டு இதை திராவிட மொழின்னு ஒரு உருட்டு இருக்கோம். இன்னொரு குரூப் என்ன பண்ணிருக்கோம்னா அதே சான்ஸ்கிரிட் வர்சஸ் தமிழ் சண்டையை உருவாக்கியிருக்கோம். ஆக இந்த இந்தியாவில் இருக்க 2 குரூப்பாலையும் தமிழ் மொழிக்கும் சரி சமஸ்கிருதத்துக்கும் சரி எந்த வித பயனுமே கிடையாது. இந்த 2 குரூப்பாலையும் இந்தியாவுடைய வரலாற்றுக்கும் தமிழுடைய வரலாற்றுக்கும் எந்த வித முன்னேற்றமும் கிடையவே கிடையாது. இவனுங்க 100% யூரோப்பியன் மைண்ட் செட்ல தான் இந்த 2 லாங்குவேஜையும் அணுகிட்டு வரானுங்களே தவிர இதனுடைய பாரம்பரியம் என்ன, இதனுடைய கலை கலாச்சாரம், இதன் மூலமா அப்ப வாழ்ந்த மக்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு ஒருத்தன் கூட இத பத்தி டீப்பா ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. முக்கால்வாசி பேர் லெப்டிஸ்ட் மைண்ட் செட்டோட சமஸ்கிருதம் தமிழ் அடக்குச்சு, சமஸ்கிருதம் இந்த இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளையும் அழிச்சிடுச்சு, இது பிராமணர்களுடைய மொழி, அவங்க ஆதிக்கம் பண்ண உருவாக்கின மொழின்னு எந்த வித தரவுகளுமே இல்லாம போய் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமிழர்கள், அதாவது அவங்களுக்கு தமிழ் மேல பற்று இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காகவே தமிழ் தான் உயர்ந்த மொழி, சமஸ்கிருதம் செத்த மொழி, அத யாரோ உருவாக்குனாங்க, நாடோடி ஆரியம் உருவாக்குனான்னு அதுக்கும் எந்தவித ஆதாரமும் இல்லாம இவங்க ஒரு பக்கம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே இந்த 2த்தையும் உருவாக்குனது தமிழர்கள் தாண்டா. தமிழர்கள் தான் இந்த சமஸ்கிருதத்துக்கு இலக்கணத்தையும் வரி வடிவத்தையும் தந்திருக்காங்கன்னு தமிழ் மொழி ஆய்வாளர்கள் சொன்னாலுமே இதை ஏத்துக்க இங்க ஒருத்தருமே கிடையாது. மன்னன் சொல்லிட்டாங்க, பாரி சொல்லிட்டாங்க, இவங்க 2 பேரும் சொன்னதால ஆரியர்கள் வருகை உண்மையாயிடுச்சான். ஆரியர்கள் இந்த சமஸ்கிருதத்தை உருவாக்குனது உண்மையாயிடுச்சான். அதனால தமிழ் மொழி பத்தி ஆராய்ச்சி பண்ணி யார் சொன்னாலும் அது பொய்யா. இப்பேற்பட்ட ரசிக மனப்பான்மையில இருந்தா எப்படிதான் நீங்கள்லாம் தமிழ் மொழியுடைய வரலாறு தெரிஞ்சுப்பீங்க, தமிழ் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற வரலாறு தெரிஞ்சுப்பீங்க. இதுவே தெரியாம திடீர்னு இந்த ஒரு 4 எழுத்துக்கே, இந்த பேருக்கே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரோங்கோ ஸ்கிரிப்ட்னா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரோங்கோன்னா எங்க இருக்கு? இந்த ரோங்கோ எந்த ஒரு இடத்தை குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை விட்டுருவோம். இண்டஸ் வேலியில இருக்க ஸ்கிரிப்ட் பத்தி தெரியுமா? சரி, அதையும் விட்டுருவோம். இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டுக்கும் மெசபடேமியா ஸ்கிரிப்டுக்கும் ரோங்கோ ஸ்கிரிப்டுக்கும் இருக்க ஒற்றுமை என்னன்னு எவனுக்காவது தெரியுமா? நீங்கள்லாம் இந்த 4 எழுத்தை வச்சுட்டு சோசியல் மீடியால உங்களுடைய தற்பெருமைக்காக தமிழ் மொழியை காப்பாற்ற போறேன், தமிழ் மொழியை வாழ வைக்க போறேன், சமஸ்கிருதம் அழிஞ்சு போச்சு, தமிழ் மொழி தான் வாழுதுன்னு உருட்டிட்டு இருக்கீங்களே, நீங்க எத்தனை பேரு உங்களுடைய பேரை உங்களுடைய கையெழுத்தா போடும்போது தமிழ்ல போடுறீங்க? இதுவே உங்களால பண்ண முடியாதப்ப நீங்களாம் எப்படா தமிழ் மொழியை காப்பீங்க? திடீர்னு ஒரு 4 வரி கிடைச்சதுக்கு அப்புறம் தமிழ்ல தான் நாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம், தமிழ் எங்களை வாழ வைக்கிறதுன்னு உருட்டுறீங்க. அடுத்த நாளே திராவிடத்துக்கு முட்டு கொடுப்பீங்க. அதுக்கு அடுத்த நாளே ஆரியம் தான் எங்களை அழித்ததுன்னு ஒரு உருட்டுவீங்க. எந்தவித வரலாறுமே தெரியாது. குமரி கண்ணம்னா கோடு, குமரி கோடுன்னு தான் சொன்னாங்க, அதனால அது இவ்வளோன்னு தான் இருந்தது, அளவுக்கு தான் இருந்தது, சென்னை அளவுக்கு தான் இருந்தது. என்னமோ இவனுங்க தான் சிலப்பதிகாரத்தை உட்காந்து எழுதின மாதிரியும், இவனுங்க அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரியும், 4 மைக்கும் ஒரு கேமராவும் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு எந்தவித ஆராய்ச்சியுமே இல்லாம இஷ்டத்துக்கு போய் சொல்ல வேண்டியது. அதுலயும் குணாங் பார்த்தாங்கன்னா என்னன்னு தெரியாது, கோபேக் லிட்டப்பின்னா என்னன்னு தெரியாது, ஜிகாண்டியானா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இண்டஸ் வேலியில இருக்க அதனுடைய ஹரப்பா மொகஞ்சதாரோ அங்க இருக்க ஏரியாக்கள் எத்தனை வருஷத்து பழமையான தொடர்புடையதுன்னு தெரியாது. மெசபடேமியாவுக்கும் இண்டஸ் வேலிக்கும் இருக்க தொடர்பு என்னன்னு தெரியாது. அங்க வாழ்ந்த மக்களுடைய கடவுள்களுடைய பெயர் தெரியாது. மெசபடேமியால இருக்க தமிழ் பெயர்கள் கொண்ட ஊர்கள் எத்தனைன்னு தெரியவே தெரியாது. எகிப்துல எத்தனை தமிழ் பெயர்கள் இருக்குன்னு தெரியாது. எகிப்தை ஆண்ட மன்னர்கள் யாருன்னே தெரியாது.
அதுக்கடுத்து வந்த பாபிலோனர்களுடைய அரசர்கள் பேர் என்னன்னே தெரியாது, அக்கடையர்கள் யாருன்னே தெரியாது. இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் எதையுமே கனெக்ட் பண்ணாம குமரிக்கண்டத்தை பத்தி யாருமே பேச முடியாது. நம்மளுடைய நாகரிகத்தை பத்தி எந்த ஒரு கிளியர் பிக்சரையும் இந்த விஷயங்கள் எதையுமே அலசி ஆராயாம நம்மளால 100% தெளிவா எதையுமே சொல்ல முடியாது. இங்க இருக்க எவனுக்குமே ஸ்பிங்ஸ் எப்ப கட்டினாங்கன்னு தெரியவே தெரியாது. ஸ்பிங்ஸுடைய காலம் என்னன்னு சுத்தமா தெரியாது. ஸ்பிங்ஸுக்கு பின்னாடி இருக்க அந்த 3 பிரமிடையும் ஸ்பிங்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்கன்னா அதனுடைய காலம், உண்மையான காலம் எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ஆர்கியாலஜிக்கல் கம்யூனிட்டி உருட்டிட்டு வந்த, அதாவது அஜெண்டாவுக்காக உருட்டிட்டு வந்த கதையவே நம்பிட்டு வந்ததால 10,000 வருடத்திற்கு பின்புதான் விவசாயம் தோன்றியது, 6,000 வருடத்திற்கு பின்புதான் நாகரிகம் அடையவே மக்கள் தொடங்கினார்கள், 3,000 வருடத்திற்கு பின்புதான் நாகரிகம் அடைந்து எல்லாவற்றிலும் சிறந்து வாழ்ந்தார்கள்னு ஒரு கதையை நம்பிட்டு வரோம் இல்லையா? இது எல்லாம் பொய்ன்னு சொன்னா உங்களை யாராலையுமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே இவங்க கால்குலேட்டட் மூவா பண்ண ஒரு அஜெண்டா. அதுக்கு முன்னாடியே இப்ப நான் சொன்ன எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. அதாவது நாகரிகம் அடைகிறதுக்கு முன்னாடியே கோபாக்லி டெபி என்ற மிகப்பெரிய கட்டுமானத்தை இவங்க கட்டியிருக்காங்க. அவங்க எந்த காலேஜ்ல படிச்சிருப்பாங்க? படிக்காம அந்த விஷயத்த தெரிஞ்சிருக்க முடியாது. ஒண்ணு திறமை இருக்கணும், இல்ல அது பத்தின அறிவு இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாம ஆடு மேய்ச்சவங்களால அப்பேற்பட்ட ஒரு கட்டுமானத்தை கட்ட முடியாது. ஆனா இந்த வரலாற்று ஆய்வுலகம் என்ன சொல்றது தெரியுமா? இந்த கட்டுமானத்தை கட்டியது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்களாம். எப்படி ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாங்களாம், திடீர்னு காலைல எழுந்து இப்படி கட்டணும்னு அவங்களுக்கு தோணுச்சான். இதை ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற இவனுக்கு சொல்லி வச்சிருக்கானுங்க. இதையும் படிச்சுட்டு ஆமா ஆமா முன்னாடி இருந்தவங்க எல்லாம் நாகரிகமற்றவர்கள், இப்ப இருக்க நாம தான் அறிவார்ந்தவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதுவே தெரியலையா எப்பேற்பட்ட முரண்னு. இன்னொரு விஷயம், இந்த பிரமிட்ல நம்மளுடைய தமிழ் சார்ந்த பெயர் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறோம். ஆனா இந்த பிரமிடை பத்தியே இந்த மதன் கௌரி மாதிரியான தற்குறியும் தர்மதுரை மாதிரியான தற்குறிகளும் என்ன சொல்லிட்டு வராங்கன்னு நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? இந்த பிரமிட் கல்லறையா, அதுவும் இந்த பிரமிட் எப்படி கட்டினாங்களாம், உளியாலையும் சுத்தியாலையும், அதுவும் எதாவது காப்பர் உளியையும் சுத்தியையும் பயன்படுத்தி கட்டினாங்களாம். கொஞ்சமாவது இதையெல்லாம் யோசிச்சா உங்களுக்கே புரிய வேணாமா? ஏன்டா காப்பர் சிசலை பயன்படுத்தி இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை யாராவது கட்ட முடியுமா? காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. இந்த தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சிருச்சுட்டு ஆஹா ஓஹோன்னு நம்ம மீடியாக்கள் எல்லாம் பயங்கரமா சொல்லிட்டு வராங்க இல்லையா? உண்மையிலேயே அந்த தமிழ் எழுத்துக்கள் பக்கத்திலேயே சான்ஸ்கிரிட் பிளஸ் பிராக்கெட் இந்த ரெண்டுமே கிடைச்சிருக்கு. ஆனா இந்த 2 மொழி எழுத்துக்களும் கிடைச்சிருக்குன்றத இவங்க பெருசா எங்கேயுமே பேசவே இல்லை, காட்டவும் இல்லை. வெறும் தமிழ் மொழி தான் கிடைச்சிருக்குன்னு அதையும் நம்ம மீடியாக்கள் வரலாற்று ஆய்வகமா கிடைச்ச ஒரு குறிப்பை ஆதாரத்தை மறைச்சி இங்க நம்மளுடைய தமிழ் மக்கள் மூலிய செலவு செய்யறதுக்காகவே இது மாதிரியான கேவலமான விஷயத்த பண்ணிட்டு வராங்க. இதுலயே இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்றாங்கன்னா இன்னும் எவ்வளவு விஷயத்த இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதையும் உண்மைன்னு நம்பி தமிழ் மொழி தான் அங்க இருந்தது, அதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு பேசுற சோசியல் மீடியா புலனாய்வு புலிகளை நினைச்சா காண்டுதான் ஆகுது. உண்மையாவே அங்க இந்த 3 மொழியும் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தந்தையர்கள் மூதாதையர்கள் நம்ம தமிழர்கள் தான். இதுல எந்த வித பாகுபாடுமே கிடையாது. பிராகிருதம் இந்த 2த்துக்கு பின்னாடி வந்ததுதான். ஆனா இவங்க இது முன்னாடி வந்ததுன்னு சொன்னாலுமே இதனுடைய ஒற்றுமை, இதனுடைய எழுத்துகள் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் இந்த 2மே இல்லாம இது இயங்காது. இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ், இண்டோ ஆரியன் லாங்குவேஜ், இண்டோ டிராவிடியன் லாங்குவேஜ், இண்டோ புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் இவங்க உருட்டுறது எல்லாமே இந்தியாவில் இருக்க மொழிகளுடைய பாரம்பரியம், இந்தியாவுடைய மொழிகளுடைய இணைப்பையும் இங்க இருக்க மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் இவனுங்க உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அது புரியாம இங்க இருக்க லெப்டிஸ்ட் அஜெண்டாவுக்காக வேலை செய்யக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள்னு இவங்களா சொல்லிக்கிற இந்த ஆட்கள் எல்லாருமே அவங்களுடைய அரசியல் சார்ந்த கருத்துக்காகவே இன்னுமே இந்த மாதிரியான டேர்ம்ஸை யூஸ் பண்ணிட்டு வராங்க. எகிப்து பிரமிடுகள் பற்றி உங்ககிட்ட கேட்டா நீங்க எல்லாருமே கண்ணை மூடிட்டு கேள்விப்பட்ட விஷயமான ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவீங்க. அது என்னன்னா, அது கல்லறை, அது எகிப்து மன்னர்களுக்காக கட்டப்பட்ட கல்லறைன்னு எல்லாருமே சொல்லுவீங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க சொன்ன இந்த அபிஷியல் நரேட்டிவ் படி நாம பார்த்தா அந்த கல்லறையில கூஃபு, காஃப்ரே, இன்னொரு மன்னன், இந்த 3 பேருடைய உடலும் கிடைக்கவே இல்லை. இது பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்ட் ஹிஸ்டரி. ஆனா இதை நீங்க யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த ஆய்வுகள் எதுவுமே அதிகமா வெளிவரவே இல்லை. இது எல்லாமே ஒரு சில பேருக்கு மட்டும் தெரியும். ஏன்னா அது சம்பந்தமா நீங்க ஆராய்ச்சி பண்ணிருந்தீங்கன்னா, அது சம்பந்தமா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சம்பந்தமா நிறைய எக்ஸ்போஷர் இல்லாததால அபிஷியல் நரேட்டிவை கேட்டு நீங்க அதுதான் உண்மைன்னு நம்பிட்டீங்க. உண்மையாவே அங்க எந்த வித கல்லறையும் இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்படவே இல்லை. இந்த எழுத்தையுமே வணிகத்துக்காக இவங்க அங்க போய் இவங்களுடைய பெயரை செதுக்கி வச்சிருக்காங்கன்னு இங்க இருக்க சில அறிவாளிகள் சொல்லிட்டு இருக்காங்க. வணிகத்துக்காக போனவன் எல்லாம்
அவனுடைய ஒரே பெயரை 8 முறையோ இல்ல அதுக்கு மேலேயோ செதுக்கி வச்சிருக்கலாம் மாட்டான். அவனுக்கு 1008 வேலை இருக்கு. அவன் முக்கியமான ஒரு ஆளா இருக்கணும். முக்கியமான ஆளா இருந்தா மட்டும்தான் அவனுடைய பெயர் செதுக்கப்பட்டிருக்கும். அறிவியல் பேசக்கூடிய அதிமேதாவின்னு நம்ம தமிழ்நாட்டுல கூப்பிட்டு அவார்ட்லாம் தராங்க இல்லையா, அந்த மாதிரியான அறிவாளிகளே சொல்லிட்டதால அது உண்மையாயிடுது. பட் அந்த மாதிரி அறிவாளிகளுக்கு பிரமிட பத்தியும் ஒண்ணும் தெரியாது, அது சம்பந்தமா நடந்த ஆராய்ச்சி பத்தியும் ஒண்ணுமே தெரியாதுன்னு இங்க இருக்க அவங்கள பின்பற்றக்கூடிய அறிவாளிகளுக்கு தெரியறதே இல்லை. அதனாலேயே அவங்க சொல்றத உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த விஷயத்தையும் வணிக தொடர்புக்காக இவங்க அங்க போனாங்கன்னு நீங்க நம்புறீங்க. அது வணிகத்துக்காக போனது கிடையாது. வணிகத்துக்காக போனவங்களுடைய பெயரை 8 முறைக்கு மேலாம் ஒருத்தவங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கான லாஜிக்கும் கிடையவே கிடையாது. அவன் முக்கியமான பர்சனா இருக்கிறதாலதான் அந்த பெயரை அத்தனை முறை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கிரேக்கத்திலேயே நான் சொன்னேன், கிரேக்கத்துல முருகனை தான் இவங்க அடோனிஸ்னு மாத்தி வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இன்னொரு யூரோப்பியன் ட்ரெடிஷன்லையும் சொன்ன கொற்றவை முருகன், இவங்க 2 பேரையும் அவங்க தங்களுடைய கடவுளா பாவிச்சு அதை மாத்தி வழிபட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி தமிழர்களுடைய கடவுளை உலகம் முழுக்க கடல்கோளுக்கு பிறகு எங்கெல்லாம் சிதறி போனாங்களோ அங்க எல்லாத்துலயுமே அங்கிருந்த மக்களோடு இணைந்து இவங்க மொழிகளை உருவாக்கி நம்முடைய கடவுள்களில் மூலக்கடவுளர்களான முருகனையும் கொற்றவையையும் அங்க சேர்த்து அதுக்கப்புறம் இந்த நாகரிகத்தை வளர்ச்சி அடைய வச்சிருக்காங்க. பட் இந்த கதையெல்லாம் நாம சொன்னா கான்ஸ்பிரசின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட கோஷ்டி வரும். பட் அந்த கான்ஸ்பிரசின்னு சொல்லக்கூடிய கோஷ்டிகளுக்கு தமிழ்நாட்டை தாண்டனா இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு துளியும் தெரியாது. பட் பேசுறது மட்டும் வாய்க்கிழியே பேசுவாங்க. இன்னொரு நகைச்சுவை இருக்கு. அது என்னன்னா, பிரமிடை கட்டியது நாடார்களாம். அதாவது நாடார்கள் மட்டும்தான் இந்த பிரமிடை கட்டினாங்களாம். சரி, எப்படி ப்ரோ கட்டினாங்கன்னு இவங்க கிட்ட கேட்டா அவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. பட் நாடார்கள் தான் கட்டினாங்களாம். இவனுங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. இந்த குமரிக்கண்டம் தான் என்ன, அது எந்த அளவுக்கு இந்த பூமி முழுக்க பரவி இருந்தது, அப்ப தமிழர்களுடைய ஆளுமை எப்படி இருந்தது, அப்ப எந்தெந்த நாகரிகங்கள்லாம் உருவாகி இருந்தது, தமிழ் மொழி எப்படி இருந்தது, உலகத்துடைய தன்மை என்ன, சயின்டிபிக்கல் டேட்டா என்ன சொல்லுது, இது மாதிரி எதையுமே ஆராயாம இவனுங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்து போட்டுட்டு பரசுராமன்ற ஒரே ஒரு பேரை மட்டும் வச்சுட்டு இவனுங்க பண்ற அட்டூழியம் இருக்கே. பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஈவேரா பேரை வச்சு இந்த திராவிடனுங்க பண்ற அட்டூழியத்தை விட பரசுராமன் பேரை வச்சு இவனுங்க பண்ற அட்டூழியம்னா இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான அட்டூழியமா இருக்கு. எங்க டிரைவர்ஸ் இம்பாக்டை சமாளிச்சிடலாம், டைனோசர் அழிச்ச அந்த ஆஸ்ட்ராய்டு இம்பாக்டை கூட நாம சமாளிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இந்த ஈவேரா பைத்தியங்களையும் பரசுராமன் பைத்தியங்களையும் வச்சு நம்மளால சமாளிக்கவே முடியாது. நாடார்கள் மட்டும் அந்த பிரமிடை கட்டினாங்களாம். அப்ப நாடார்கள் கூட இருந்தது யாரு? அவங்க தமிழர்கள் கிடையாதா? நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? பிரமிடுக்கு முன்னாடி இருந்த ஸ்பிரிங்ஸ் வரலாறும் தெரியாது, ஸ்பிரிங்ஸ் உடைய சயின்டிபிக்கல் டேட்டா என்ன சொல்லுதுன்னு தெரியாது, ஜியோகிராபிக்கல் டேட்டா என்ன சொல்லுதுன்னு தெரியாது. ஆனா இத நாடார்கள் கட்டினானுங்கன்னு மட்டும் இவங்க கூச்சமே இல்லாம சொல்றானுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாதி வெறி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சாதி பற்று இருக்கணும், அது தப்பே கிடையாது. நாங்க இந்த சாதி அந்த சாதி நீங்க சொல்லிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா சாதி தமிழர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெலுங்கு சாதியில இருக்கவங்களுடைய பேரெல்லாம் தூக்கி பிரிட்ஜில் வைக்கும் போது தமிழர்களான நாம நம்மளுடைய சாதிய நாம வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நாம சாதி மேல பற்றோடு இருக்காம வெறியோடு இருக்கிறதாலதான் இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, இவனுங்களுடைய சாதி வெறியை மறைச்சிட்டு நம்மள சாதி வெறியர்கள்னு கட்டமைக்கிறானுங்க. அதுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கிறது யாருன்னா இந்த மாதிரியான பைத்தியங்கள் தான். இப்ப சொன்னேன் இல்லையா, பிரமிடை நாடார்கள் தான் கட்டினார்கள்னு. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி எவனா பேசினா உங்களுக்கு வெறுப்பு தானே வருது. பிரமிடை நாடார்கள் கட்டினாங்களாம், மீதி யாருமே கட்டலையா. சரி, எப்படிதான் கட்டினாங்க அதை விளக்கி சொல்லுங்கிறான்னா அதையும் சொல்லல. இஷ்டத்துக்கு எதையாவது அடிச்சு விட வேண்டியது, எதாவது கேட்டா பரசுராமன்னு சொல்ல வேண்டியது. சரி, அதையும் தாண்டி நம்ம எதாவது கேட்டா இவன் சங்கின்னு சொல்ல வேண்டியது. அதையும் தாண்டி ஏதாவது கேட்டா இவன் RSSல வேலை பார்க்கறான்னு சொல்ல வேண்டியது. RSSல வேலை பார்த்தா ஏன்டா இந்த மாதிரி உட்காந்து புலம்பணும், ஜாலியா துண்டை போட்டுட்டு அவங்க சொல்ற எல்லாத்தையுமே அஜெண்டா மாதிரி பண்ணிட்டு போயிடலாமேடா. கிறுக்குத்தனமா எல்லாத்துலயுமே சுயசாதி அரிப்பையும் சுயசாதி வெறியையும் காட்டாம தமிழர்களா ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு பேசுறதுல இருக்கிற வேல்யூ வேற, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் இதை பண்ணாங்கன்னு சொல்ற வேல்யூ வேற. தமிழ்நாட்டுக்குள்ள இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொன்னோம்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. இது எப்பவோ, அதாவது கிமு 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுல இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்றதே மிகப்பெரிய நகைச்சுவை. அப்பெல்லாம் நாடார் என்ற சாதியெல்லாம் கிடையவே கிடையாது, சாதி பிரிவுகள் கிடையவே கிடையாது. தொழில் வழி சாதிகள் மட்டும் தான் இருந்ததே தவிர இவனுங்க உருட்டுற மாதிரியான சாதிகள் கிடையவே கிடையாது. திணை வழி தெய்வங்கள் இருந்த காலத்துல உருவாக்கப்பட்டதா இருக்கலாம் இந்த பிரமிடுகள்.
அப்படி இருக்கும்போது திணைவழி காலத்துல இது மாதிரியான சாதி பெயர்கள் கிடையவே கிடையாது. இந்த உண்மையே தெரியாம இதை நாடார்கள் உருவாக்குனாங்கன்னு ஒரு கோஷ்டி சொல்லிட்டு சுத்தம்னா இவங்களுடைய நோக்கம் என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. போதை இல்லாம கேட்க முடியும். டென்ஷன் டக்குன்னு கேட்டதுக்கு அடிச்சிருவேன். இதுல இருக்க இந்த சின்ன பேரை பார்த்துட்டே நீங்க இப்படி புலகாங்கிதம் அடைகிறீங்களேடா. இந்த மெசபடேமியால இருக்க வார்த்தைகளை எல்லாம் டிசைஃபர் பண்ண பல தமிழறிஞர்கள் அதுல இருக்க ஒவ்வொரு எழுத்துமே தமிழ் எழுத்துதான்னு சொன்னதை யாருமே ஏன்னா கேட்டதில்லை இது வரைக்கும். எவனா ஒருத்தனாவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கீங்களாடா? மெசபடேமியா தான் நம்ம மனிதர்களுடைய முதன்மையான பழமையான நாகரிகம்னு சொல்றாங்க. அந்த நாகரிகம் பேசிய மொழியே தமிழா இருக்கும்போது இந்த பிரமிட் பக்கத்துல கிடைச்ச இந்த பெயரெல்லாம் வச்சுட்டு இவ்வளவு புலகாங்கிதம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மெசபடேமியால இருக்கக்கூடிய மொழியை டிசைஃபர் பண்ண எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா அது தமிழ் மொழியோடு ஒத்து போகிறது, தமிழ் மொழி மாதிரியே இருக்கு அப்படிதான் சொல்றாங்க. அதுவும் இல்லாம சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு சொன்னேன் இல்லையா, ரோங்கோ ஸ்கிரிப்ட். இந்த ரோங்கோ ஸ்கிரிப்டும் பாத்தீங்கன்னா உமைக்கண்டத்திலிருந்து ஆழிப்பேரலையில் தப்பித்து போன ஒரு கூட்டம் தான் உருவாக்கியிருக்கு. அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி வழிநடத்தியவன் ஹிவா என்ற பெயர் கொண்டவன். அவனுடைய பெயர் ஹிவான்னு இப்ப நமக்கு தெரிய வருது. முற்காலத்துல அதனுடைய உண்மையான பெயர் என்னவா இருந்திருக்கும்னு தெரியல. சிவாவா இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இருந்திருக்கலாம். ஆனா திரிபடைஞ்சு இப்போ ஹிவா அப்படின்னு தான் நாம அங்கிருந்த மௌரி பழங்குடி மக்கள் இந்த கதையை தான் சொல்றாங்க. ஆக இது மாதிரியான கதைகள் எகிப்துலயும் இருக்கு, கிரேக்கத்திலையும் இருக்கு, அமேசான்லயும் இருக்கு, பிரேசில்லையும் இருக்கு. இங்க யூரோப்பியன்ல நீங்க பார்த்தா எல்லா ட்ரெடிஷன்லயுமே இது மாதிரியான கதைகள் இருக்கு. இது மாதிரியான கதைகளுக்குள்ள இருக்க அந்த நாகரிகத்தை கற்றுத்தந்த மாந்தர்கள் யாருன்னு நாம டீப்பா தேடி பார்த்தோம்னா அங்க இருக்கிறது ஒரு தமிழன் பெயரும் தமிழ் குழுவுடைய பெயரும் தான் இருக்கும். இந்த ஒரு பெயருக்காக நீங்க புலகாங்கிதம் அடையணும்னு அவசியமே கிடையாது. இது ஒரு பேரை பார்த்துட்டே நீங்க இவ்வளவு ஆரம்பமாவீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட வரலாற்று தரவுகள் ஆய்வுகள் நடந்திருக்கு. அதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனா அதையெல்லாம் பார்த்து அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கணும்னு எவனுமே யோசிக்கிறதே கிடையாது, எவனும் முன் வர்றது கிடையாது. ஆனா அஜெண்டாவுக்காக சமஸ்கிருதத்துக்கு கூட சண்டை போடுறதுக்கு இப்போ தமிழ் பெயர் கிடைச்சிருச்சுன்னு நீங்க உருண்டுட்டு இருக்கீங்க. குறிமுண்டங்கள்லாம் படத்துக்கு வந்துகிட்டு திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பெயர் கிடைச்சிட்டா ஆஹா ஓகோன்னு சொல்றோமே தவிர இந்த பெயர்களும் இந்த வரலாறும் உலகம் முழுக்க பரவி கிடக்குதுன்னு ஏத்துக்கக்கூடிய பக்குவமும் மனப்பான்மையும் நமக்கு கிடையவே கிடையாது. பூரா திராவிட வரலாறையும் ஆரிய எதிர்ப்பையும் சமஸ்கிருத வெறுப்பையும் படிச்சுட்டு வந்தா எப்படி நமக்கு நம்முடைய உண்மையான வரலாறை பத்தின அக்கறையும் அறிவு வரும்? வரவே வராது. கடைசி வரைக்கும் இதை எதிர்க்கணுன்ற மனப்பான்மையிலேயே தான் கடைசி வரைக்கும் இருக்கோமே தவிர நம்மளுடைய பேரை கூட தமிழ்ல கையெழுத்து போடக்கூடிய அறிவு வராமலே தான் இருப்போம். எத்தனை பேர் உங்களுடைய மொபைல்ல தமிழ்ல டைப் பண்ணுவீங்க? எத்தனை பேரால தமிழ்ல பிழை இல்லாம எழுத முடியும்? இதுவே இங்க இருக்க, அதாவது இந்த பேரை தூக்கி போட்டு சோசியல் மீடியால ஆஹோ ஓன்னு போட்டான்னா பல பேருக்கும் தெரியாது. ஆனா பயங்கரமா தமிழ் புலவர்கள் மாதிரி 2 நாளா உட்காந்து ரைட் அப் எழுதி உருட்டிட்டு இருக்கானுங்க. ஸ்பிங்ஸை யார் கட்டினது, அதனுடைய கால அளவு என்ன, பிரமிடுகளை யார் கட்டினது, இந்த பிரமிடுகள்ல கல்லறைன்னு சொல்றாங்களே அந்த கல்லறைகளுக்குள்ள உண்மையாவே இறந்த பாராக்களுடைய உடம்பு இருந்ததா இல்லையா, இந்த பிரமிட்ஸையும் ஸ்பிங்ஸையும் சுத்தி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விடை தெரியாத மர்மங்கள் பத்தியும் ஒரு வீடியோ தெளிவா போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரமிட் பற்றி சொல்லி வந்த அத்தனை பொய்களுக்கான விடையும் தெளிவா தெரியும். இதோடவே பிரமிடுகளுக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம்? குமரிக்கண்ட தமிழர்கள் இங்க போனாங்களா இல்லையா? அவங்க இந்த பிரமிட் உருவாக்கத்தில் தங்களுடைய பங்கை தந்தாங்களா இல்லையா? இது எல்லாத்தையும் குமரிக்கண்ட வீடியோல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேர் வர்றதையெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதை விடவும் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் நமக்கு வெளிவராமலேயே இருக்கு, மறைக்கப்பட்டு வருதுன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த பெயர் மட்டும் இல்ல, இன்னும் பிரமிட் சம்பந்தமா, நம்ம தமிழர்கள் சம்பந்தமா, பண்டைய நாகரிகம் சம்பந்தமா ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் வெளிவர ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் உண்மையாவே நம்மளுடைய ஆளுமை எந்த அளவுக்கு இருந்ததுன்னு. மிகப்பெரிய பேசுபொருளான இந்த ஸ்கிரிப்சர்ஸ் கிடைச்சது வேலி ஆஃப் த கிங்ஸ் ரீஜன்ல. அதே மாதிரி சீனாய் பாலைவனத்துல ஒரு ஸ்கிரிப்சர் கிடைச்சிருக்கு. அதை 10,000 வருஷங்களுக்கு முற்பட்ட ராக் ஆர்ட்னு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா சில ஆர்ட்ஸ் இருக்கு, சிலது ஸ்கிரிப்சர்ஸா இருக்கு. அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டோட ஒத்து போகுது. இந்த ரெண்டும் ரோங்கோ ஸ்கிரிப்டோட ஒத்து போகுது. அப்படின்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்ஸையும் பயன்படுத்தினது ஒரே இனத்தை சேர்ந்த மக்கள் தான். அந்த ஒரே இனத்தை சேர்ந்த மக்கள் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இதனுடைய காலம் தான் மிக முக்கியமானது. இதனுடைய காலம் கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதான். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு ஸ்கிரிப்சர் இருக்குதுன்னா
அப்ப அதை பயன்படுத்திய மக்கள் எந்த அளவுக்கு மொழி அறிவையும் பிற அறிவையும் அவங்க பெற்றிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நம்மளுடைய மொழியான சமஸ்கிருதத்தை தூக்கி கொடுத்தாச்சு. இப்போ அந்த சமஸ்கிருத எழுத்தை வச்சுதான் நிறைய பசங்களுக்கு பேரும் வைக்கிறாங்க. ஆனா சோசியல் மீடியால மட்டும் இவங்களுக்கு தமிழ் பற்று அதிகமாகி தமிழ் தான் உயர்ந்த மொழி, தமிழ் தான் மூத்த மொழி, சமஸ்கிருதம் செத்த மொழின்னு உருட்டுட்டு இருக்காங்க. அப்படி சொல்றவங்க எல்லாம் அவங்களுடைய பசங்களுக்கு சமஸ்கிருத எழுத்துல இருக்க பேரை தான் வச்சிருக்காங்க. இருந்ததை தூக்கி கொடுத்தாச்சு, இருக்கிறதையும் காப்பாத்திக்க வக்கி இல்லாம நிக்கிறோம். அப்படி இருக்கும்போது தமிழ் வர்சஸ் சமஸ்கிருதம் சண்டை தேவையா? தமிழ் நம்ம மொழி, சமஸ்கிருதம் நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய மொழி. இதை தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. இதை தெரிஞ்சுக்காமலே இது ஆரியன் கொண்டு வந்த மொழின்னு அந்த விளக்கமும் தெரியாம அதனுடைய வரலாறும் தெரியாம கிறுக்குத்தனமா மறுபடியும் தமிழ் வர்சஸ் சான்ஸ்கிரிட் சண்டைய போறதை நிறுத்துங்க. இதை நிறுத்தினாலே தமிழர்களை ஆண்டு வர திராவிடர்கள் என்று சொல்லப்படக்கூடிய உண்மையான ஆரியர்களுடைய ஆட்சி கவிழும். ஆனா நீங்க பண்ற வேலையை பார்த்தா அவங்களே ஆட்சி பண்ணட்டும் பரவாயில்ல, ஆனா எங்களுக்கு வடநாட்டுல இருக்க மொழி தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு இங்க இருக்க மூளைகெட்ட சில தற்குறிகள் சுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து அதை நிறுத்துனீங்கன்னா நமக்கும் நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க மொழியை திணிக்கவும் இல்லை, எந்த விதத்துல அழிக்கவும் இல்லை. நீங்க ஏற்கனவே அழிஞ்சிட்டு இருக்க மொழியை காப்பாத்த துப்பு இல்லை. அதை விட்டுட்டு ஆரியம் சமஸ்கிருதம்னு தேவையில்லாத பேச்சை நிறுத்திட்டு நம்மளுடைய மொழியை நாம பாதுகாக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம். அதுக்கு நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும். அதனால வரலாறை நாம தேடி படிப்போம். நினைச்சதெல்லாம் முடிச்சிட்ட. இதுதான் ஆரம்பம்.